வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு வாய்ஸ்மேன் கிராண்ட் சைல்டு அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த அனிமே போடுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. இந்த அனிமே பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, அதனால இந்த அனிமே போடலாம்னு சொல்லிட்டு நானும் எடுத்திருக்கேன். நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு ஜாப்பனீஸ் அனிமே போட போறேன். எப்பயும் சப்போர்ட் பண்ற மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்னடா உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சா, வா நம்ம எதிரில் இருக்கிற கடையில போயிட்டு ஒரு பியர் அடிக்கலான்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல என்னுடைய வேலை இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கடான்னு ஹீரோ சொல்லவும் அவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. எனக்குன்னு யாரும் காத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல. நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன பண்ணுவேன், எப்பயும் போல டிவி பார்த்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு வழியா அவனுடைய வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு காருக்காரன் வேகமா வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ சிக்னல் விழுந்தது கூட கவனிக்காம நடந்து போய்கிட்டே இருக்க, அந்த காருக்காரன் டக்குன்னு ஹீரோவை வந்து மோதிடுறான். ஹீரோவும் ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்க, யாருன்னா ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ வேற ஒரு டைமென்ஷன்ல குழந்தையா பிறந்து வரான். அந்த தாத்தா நம்மளுடைய ஹீரோவை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவும் வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனா ஆகிட்டு அந்த இடத்துல இருக்கிற கோயிங்க எல்லாத்தையும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடுறான். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டேன். என்னுடைய பேரு ஷின் உல்ஃபட். நான் என்னுடைய தாத்தா கூட இந்த காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய பாஸ்ட் லைஃபை பத்தின சில நினைவுகள் எனக்கு இன்னும் இருக்கு. பூமின்ற ஒரு உலகத்துல ஜப்பான்ன்ற ஒரு நாட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் எப்படி செத்து போனேன்றத மட்டும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பத்தின இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லவும், இன்னைக்கு என்னெல்லாம் வேட்டையாடிக்கிட்டு வந்திருக்கேன்னு அவனுடைய தாத்தா கேட்க, ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் வேட்டையாடினதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரான் அந்த இடத்துக்கு. ஓ, 3 சிக்கன் அப்புறம் ஒரு பன்னியை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கியா? வின் பிளேடு பவரை யூஸ் பண்ணியிருப்ப போல தெரியுது. பரவாயில்லையே, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்குன்னு ஹீரோவுடைய தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, வேட்டையாடுறதுக்கு இந்த சக்தி ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உலகத்துல மேஜிக் இருந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. ஆனா தாத்தாக்கு மேஜிக்கை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு தான் எனக்கு இது எல்லாத்தையும் கத்து கொடுத்தாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, சரி உன்னுடைய ஃபிளேம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம், அது எல்லாத்தையும் பத்த வையின்னு தாத்தா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சு அதை பத்த வைக்கவும், தாத்தா அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஃபிளேம் ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு ஃபயர் பாலை யூஸ் பண்ணி எனிமியெல்லாம் தாக்க முடியும். உண்மையிலேயே இது ரொம்ப சிறந்தது. நான் எந்த ஒரு ஸ்பெல்லு பத்தியும் பேசுறதும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா என்னுடைய சக்தி தானாவே வெளியில வரும். தாத்தா அங்க பாத்தீங்களா, பாட்டியும் அப்புறம் மைக்கனும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல, ஷின் நீ என்னுடைய மேஜிக்கை மட்டும் கத்துக்க போறது இல்ல, கூடவே நீ ஸ்வாட்ச்மேன்ஷிப்பையும் கத்துக்கணும்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க, பாட்டி அதை வந்து பார்த்துட்டு, ஷின் நீ என்ன இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம்லாம் இல்லை, என்கிட்ட தான் இந்த மேஜிக்கல் கியர் இருக்கு, அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், ஷின்னை பத்தி உனக்கு தெரியாதா, அவன் மேஜிக்ல எவ்வளவு திறமை வாய்ந்தவனா இருக்கான், இந்த காடே அவனுக்கு ஒரு பார்க் மாதிரி தான் தாத்தா சொல்லிட்டு இருக்க, இதுங்களை வேட்டையாடுற அளவுக்கு உனக்கு திறமை வந்துருச்சா, அப்படின்னா உன்னுடைய காம்பேட் ட்ரைனிங்கை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு மைக்கேல் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே 2 வருஷம் ஆயிடுது. ஹீரோவும் அவனுடைய தாத்தாவும் காட்டுக்குள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்க, என்னது டீமன் ஹண்ட் பண்ண வந்திருக்குமான்னு ஹீரோ கேட்க, உனக்கு இப்ப 10 வயசு ஆயிடுச்சு, அதனால உன்னால இதை செய்ய முடியுமான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ற எவ்வளவோ உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா அதுங்களை அதை கண்ட்ரோல் பண்றத நிறுத்துறப்ப அதுங்க எல்லாம் மத்தவங்களை தாக்கிக்கிட்டு ஒரு டீமனா மாறுது. அது மட்டும் இல்லாம அந்த டீமனுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளுடைய மக்களையும் தாக்குது அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனும் டீமனா மாறி மொத்த நேஷனையும் அழிக்க நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அதுல இருந்து மக்களை எல்லாத்தையும் காப்பாத்தி நீங்க அந்த இடத்தோடைய ஹீரோவா ஆயிட்டீங்க, சரியா தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, தாத்தா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீமனை கண்டுபிடிச்சாகணும். நான் பண்றத நல்லா கவனி, என்னுடைய மேஜிக் பவரை சுத்தி அனுப்பி மொத்த மேஜிக் பவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு சுத்தி என்ன இருக்குன்றத நீ ஃபீல் பண்ணணும். இதை சச்சிங் மேஜிக்னு சொல்லுவாங்க. உன்னுடைய மேஜிக் பவரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இதை பண்றதுன்றத கொஞ்சம் கஷ்டம் தானே தாத்தா சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு டக்குன்னு சுத்தி அனுப்பவும் அவனுக்கு சுத்தி இருக்கிற எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரியும் வரவும், இந்த சக்தி ரொம்ப அற்புதமா இருக்கு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, வீட்டுக்கு நடுவுல பாட்டி உக்காந்துகிட்டு இருக்கிறத கூட என்னால பார்க்க முடியுதுன்னு ஹீரோ சொல்ல, இதை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அவனால சரியா செய்ய முடியும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு தாத்தா அவருக்குள்ளரே சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா அந்த இடத்துல என்னவோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ சொல்லவும், அதுதான் டீமன்னு சொல்லுவாங்கன்னு தாத்தா சொல்லவும், அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க நம்ம போலாம், எதனா தப்பு நடக்கிறதுக்குள்ளார நம்ம அதை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, இந்த விஷயம் பெரிய ஆபத்துல போய் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம வேக வேகமா ஓடி வந்து, இதை நான்
பாத்துக்கிறேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய ஸ்வாட யூஸ் பண்ணி அதுல பவரை வர வச்சு அந்த டீமனை ஒரே போட்டு தள்ளிடுறான். தாத்தா அதை பார்த்துட்டு ஷாக்காவ, தாத்தா நான் எப்படி நல்லா பண்ணேன்னு ஹீரோ வந்து கேட்கவும், பரவாயில்ல நான் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் நீ ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணன்னு தாத்தா சொல்லவும், அப்படின்னா நம்ம டீமன் ஹண்டிங் ஒரு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, ஆனா உன்னுடைய ஸ்வாடுலயும் பூட்ஸ்லயும் என்ன மாதிரியான மேஜிக் இருக்குன்றது எனக்கு சரியா தெரியலையேன்னு தாத்தா சொல்லவும், அது வந்து அதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே சீனை கட் பண்ணா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த பையன் யாருன்றது தெரியல, ஆனா இவனுடைய மேஜிக் பவர் ரொம்ப அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுடைய ஃபைட்டிங் ஸ்கில்லையும் சீக்கிரமாவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் வேற ஏதோ ஒரு உலகத்துல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, அவன் யாரு என்னன்ற விஷயத்த பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவன் என்ன தாத்தான்னு கூப்பிடுறான், அதனால அவனை என் கூட வச்சுக்கிறத தவிர வேற எந்த ஒரு வழியும் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவனை இப்ப என்னுடைய சொந்த பேரனா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தாத்தா சொல்லவும், நீ சொல்றத என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்த ஆளு இப்ப என்னடானா சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் பாஸ்ட் லைஃப பத்தின ஞாபகங்களை கொடுக்குதுன்னு பாட்டி சொல்லவும், அது மட்டும் இல்லாம நீங்க தான் ஒரு வாய்ஸ் மென்னு மைக்கேல் சொல்லவும், உன்ன மாதிரியே தான் நானும் அவனை என்னுடைய பேரனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாட்டி சொல்ல, சீனை கட் பண்ணா அடுத்த நாள் போய்து வெடிய இன்னைக்கான ட்ரைனிங் போதும் அப்படின்னு மைக்கேல் சொல்லிக்கிட்டு இருக்க, தாத்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஷின் நான் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு, என்னது நான் உங்களுடைய உண்மையான பேரன் இல்லையா, என்ன மன்னிச்சிரு, இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும், சாரி, ஆனா அந்த விஷயத்த பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும்னு ஹீரோ சொல்லவும், தாத்தா பாஸ்டில் நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க, இதை பார்த்தா ஏதோ டீமன் தாக்கின மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு குழந்தை இவர சவுண்டு கேக்குது. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஹீரோ தான். இதை என்னால நம்பவே முடியல, இந்த குழந்தை மட்டும் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி ஹீரோவை சரி பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததால உன்னுடைய உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அதனால அந்த டீமனால நீ இருக்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த டீமன் நம்ம இதுக்கு முன்னாடி சாவடிச்சா ரெட் கிரிஸ்லியா தான் இருக்கும்னு ஹீரோ சொல்லவும், சரி நீ எப்படி அதை சொல்ற, ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. என்னுடைய பேரண்ட்ஸுங்களுக்காக நான் அதுங்களை பை வாங்க முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க, என்னுடைய அப்பா அம்மா யாரு, அவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்தாங்கன்னு ஹீரோ கேட்கவும், அவங்க எல்லாம் யாரு எங்க இருந்து வந்தாங்கன்ற விஷயத்த என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு தாத்தா சொல்லவும், பரவாயில்ல எனக்கும் அப்பா அம்மானே ஒருத்தங்க இருந்தாங்க, ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்ல, இருந்தாலும் தாத்தா எனக்கு நீங்க இருக்கீங்க, அப்புறம் பாட்டி இருக்காங்க, அப்புறம் மைக்கேல் இருக்காரு, தாத்தா நீங்க என்ன உங்களுடைய பேரனா எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லவும், தாத்தாவால அவருடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சாரு. அப்படியே ஒரு 5 வருஷம் ஓடிடுது. இவங்களுடைய கிராண்ட்சன் 15 வயசை தொட்டுட்டான், அதை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலான்னு அங்கிள் டிஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரவுண்டு சின்ன பையனா இருந்தான், ஆனா இப்ப என்னடானா வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னையோட நீ அடல்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்ட, அதனால நீ என்ன பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு டிஷ் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் இந்த காட்டை விட்டு வெளியில போனது இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டு பக்கத்துல இருக்கிற டவுனை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், சரி அது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சார் மைக்கேல் கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில்ல கத்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ல பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை ராயல் ஆர்டர்ல சேர்க்கலாமா இல்ல டீமன் ஹண்டர் குரூப்ல சேர்க்கலாமான்றத பத்தி நான் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. டீமன் ஹண்டர் குரூப்னா என்னன்னு ஹீரோ கேட்கவும், டீமன் ஹண்டர் சொசைட்டின்றது நீங்க ஒரு டீமனை சாவடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட மேஜிக் கியர் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு, அதனால உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு கிடைப்பான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தாண்டா எப்பயும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு அந்த பொண்ணு கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு அடல்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், அதை எல்லாத்தையும் எப்படி செலவு பண்ணணும்ன்றத நான் கத்துக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது இதுக்கு முன்னாடி நீங்க ஷாப்பிங் கூட போனது இல்லையான்னு அவன் சொல்லவும், இல்ல நான் இதுக்கு முன்னாடி போனது இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், அவங்க 3 பேரும் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கும் என்ன காரணம்னு தெரியலையேன்னு மைக்கேல் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல இவனுடைய பவரை காட்டுறதுன்றது ரொம்ப ஆபத்துல போய் முடியும், இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதை பார்த்துட்டு நீங்க யாரும் ஷாக் ஆயிடாதீங்கன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரியலன்ற மாதிரி பாட்டி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சென் உன்னுடைய ஒரு மந்திரத்தை மட்டும் காட்டுடா போதும்னு தாத்தா சொல்லவும், ஹீரோவும் டக்குன்னு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பிளாஷ் பாயிண்ட்டை நான் உருவாக்கிட்டேன், இது கூட காத்து சேர்றப்ப ரொம்ப பயங்கரமான சக்தி உருவாகணும் ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, இது முன்னாடி ப்ளூ கலர்
நெருப்ப நான் பார்த்ததே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ டக்குன்னு அந்த பவரை எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பவும் அந்த இடத்துல பட்டு பயங்கரமா வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பெரிய பள்ளமே வந்துருது. என்னால இப்போதைக்கு இதை மட்டும் தான் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்ல எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்து மெல்லி நீங்க வாடா, நீ என்னடா இந்த பையனுக்கு இந்த அளவுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்க, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அவனால இந்த அளவுக்கு பண்ண முடியும் நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பயங்கரமா கோவப்படுத்திக்கிட்டு இருக்கடா. சென்னால டெலிபோர்டேஷன் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம மைக்கேல் கத்து கொடுத்த ஃபைட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. மாஸ்டர் மெல்லின் ஷென்னுடைய பவர் ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்க ஏன் ஷென்னை என்னுடைய மேஜிக் அகாடமிக்கு அனுப்பக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. மேஜிக் அகாடமி அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்கவும், அது ஒரு மேஜிக் ஸ்கூல், அது ராயல் கேபிட்டல்ல இருக்கு. மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற எல்லாத்தையும் அந்த இடத்துல சொல்லி கொடுப்பாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஷென் அந்த இடத்துக்கு பார்த்துக்கு உனக்கு விருப்பம் இருக்காடான்னு தாத்தா கேட்கவும், நானும் ஸ்கூலுக்கு பார்த்துக்கு ட்ரை பண்றேன், எனக்கும் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். நீ ஸ்கூல் சேரத்துக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன், நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகிடு. மேஜிக் அகாடமிக்குள்ளார எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸே வேலைக்கு ஆகாது, அதனால என்னால உனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. என்னது உங்களுடைய நேஷன் அங்கிள், நீங்க உண்மையிலேயே யாருன்னு ஹீரோ கேட்கவும், ஓ இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை தானே, என்னுடைய பேரு டிசிம் ஓனான் ஏர்லே ஷீல்டு, நான் ஏர்லே ஷீல்டு கிங்டம் உடைய ராஜான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. என்னது நீங்க தான் ராஜாவா, அப்ப சிஸ்டர் கிறிஷி பிரதர் சிஜி நீங்கன்னு சொல்லவும், நான் மேஜஸ்ட்ரியோடைய ராயல் எஸ்கார்டுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் ஒரு ராயல் கார்டு மெஜிஷியன், சில நேரத்துல அவருக்கு நான் எஸ்கார்டாவும் இருப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், சென்னு கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கான்னு அவன் சொல்ல, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கடுப்பா சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய பேரு மைக்கேல், நான் ஒரு நைட் கமாண்டரா இருந்தேன், ஆனா நான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. என்னது இவங்க எல்லாரும் கிங்டம் சேர்ந்தவங்களா, என்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்படின்னா இதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் தனியா தான் இருக்கணுமான்னு ஹீரோ சொல்ல, தனியா தான் இருக்கணுமா, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவ சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிரான். அப்படியே அவங்க மூணு பேரும் கேபிட்டல்ல நோக்கி வர, அந்த இடத்துல இருந்த கார்டு ஒருத்தன் உங்களுடைய ஐடி ப்ரூஃபை காட்டுங்கன்னு சொல்லவும், ரெண்டு பேரும் அவங்களுடைய ஐடியா காட்ட, என்னது மாஸ்டர் மெல்லின்டா நீங்களான்னு அவன் கத்த, இப்ப அந்த சோல்ஜர் வாய்ஸ் மேனை பத்தியா சொன்னாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, எங்க அவங்க இருக்காங்க, நாங்க அவங்கள பார்க்க விரும்பணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிருங்க சார், சரி இந்த யங் மாஸ்டர் யாருன்னு அவன் கேட்கவும், இவனுடைய பேரு ஷென் உல்ஃபர்ட், இவன் எங்களுடைய பேரன்னு தாத்தா சொல்ல, சீனை கட் பண்ண அப்படியே அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க எல்லாரும் என்ன வீட்டுக்கு அன்போட வர வைக்கிறோம்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இவங்க எல்லாரும் விஐபி அளவுக்கு நம்மள நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி நீ போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வாடான்னு தாத்தா சொல்ல, ஹீரோ ஊருக்குள்ளார போயிட்டு ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க, வேணா என்ன விடுங்க, என்ன போக விடுங்கன்னு ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்க, வா எங்க கூட விளையாடலாம், எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க, இது ரொம்ப நல்லாவே இருக்கும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏ பொண்ணே இவங்க உன்கிட்ட எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு ஹீரோ கேட்கவும், ஆமா இவனுங்க எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவ கத்திக்கிட்டு இருக்க, அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுங்க மூணு பேரையும் அடிச்சு தள்ளிடுறான். உனக்கு எதுவும் ஆகல இல்ல, நீ நல்லா தானே இருக்கன்னு ஹீரோ கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகல, உன்னுடைய உடம்பு எப்படி இருக்கு, உனக்கு எதனா அடிபட்டு இருக்கான்னு கேட்கறா. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றின்னு நம்மளுடைய ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்ன ஆச்சு என்ன விஷயம்னு கேட்க, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஹீரோ அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்றேன். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.